கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திலே நாம் எங்கெல்லாம் குடியிருக்கிறோமோ அங்கே நடுவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வாசமாக இருக்கிறார். அவர் எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிப்பொழுது ஆண்டவரை உம்மை ஆராதிப்பது இது எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. இந்த பூமியில வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். இந்த காலை ஜெப நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களுடைய பாடல்கள், ஆராதனைகள், துதிகள், எங்களுடைய தியானங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சுதரம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நம்முடைய தேவன் தூயாதி தூயவர். ஹல்லேலூயா. அவருடைய புகழை நாம் பாடுவோம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும் என்று இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். கரங்களை தட்டி தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட. தூயாதி தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு ஆமென், உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட கரங்களை உயர்த்தி ஆமென். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே
பரிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுமே. பாரில் எனக்கு கரங்களை உயர்த்தி புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி சொல்லுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கரங்களை தட்டி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். ஆமென் ஆமென். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். நம்ம இயேசு ராஜா, நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட் அவர் மனதுருக்கம் உடையவர் சொல்லுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன். ஆமென். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரப்பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு ஆமென். ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எனவே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்,
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடு. நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். விசுவாசத்தோடு ஆமென். நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. எல்லா பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், நம்ம பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் எல்லா பாரத்தை இறக்கி வைத்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஹல்லேலூயா. கவலைப்படுவதனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. கவலை ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கவலைகளை மறந்து, எல்லா துக்கங்களை மறந்து, துயரங்களை எல்லாம் மறந்து, ஹல்லேலூயா, நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய மத்தியிலே அவர் வாசமாய் இருக்கிறார். எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் அனுபவம். ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோமே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும்.
எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஷகரபரியா கதலனமா, உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூ. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கோமே, துதிக்க உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீங்க கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வருவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அநேக பிரச்சனைகளை நாம் தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் நம்மை விட்டு விலகி போகலாம், எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு வரலாம், ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. இந்த காலை நேரத்திலும் பிரச்சனைகள் நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் சில காரியங்களை வேதாமத்திலிருந்து சில ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் மிகவும் கலக்கம் அடைகிறோம், தைரியத்தை நாம் இழந்து விடுகிறோம். பல நேரத்திலே நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் நாம் இருக்கிறோம். ஆனால் வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வழியாக தான் போயிருக்கிறார்கள். பலவிதமான சோதனைகள் வழியாக, வேதனைகள் வழியாக அவர்கள் உருவ நடந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே ஏதோ புதுமை என்று நாம் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு சில நேரத்தில் நம்முடைய மத்தியிலே பற்றி எரிகிற அந்த அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நினையாதபடி, ஒருவேளை நம்மை உருவாக்குவதற்காக, நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக, நம்மை சீர்படுத்துவதற்காக ஆண்டவர் சில பிரச்சனை வழியாக நம்மை அவர் கொண்டு போவார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சில பரிசுத்தவான்கள் இந்த பிரச்சனை வழியாய் போகும் பொழுது எப்படி அதை மேற்கொண்டார்கள் என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே அங்கே 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கத்தின் ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். இந்த நெருக்கம் வந்ததுக்கு காரணம், அமலேக்கியர்கள் வந்து அவனுடைய மனைவி பிள்ளைகளை மாத்திரமல்ல, அவனோடு கூட இருக்கிற எல்லாருடைய மனைவி பிள்ளைகளையும் சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்கள். இது நிமித்தம் தன்னோடு இருக்கிற எல்லாம் அந்த ஜனங்களும் மனக்லேசத்தினாலே தாவீதுக்கு விரோதிகளாக மாறிவிட்டார்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தாவீது தான் என்று சொல்லி அவர்கள் நினைத்து தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லி கொண்டார்கள், இவன் தான் பிரச்சனைக்கே காரணம் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சில நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை சிலரை வழிநடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் நம்மை கரம் நீட்டி
சொல்லிவிடுவார்கள், இவன் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், இந்த பிரச்சனைக்கு காரணம் இவர்கள் தான் என்று சொல்லிவிடுவார்கள். இது நமக்கு ஒரு மிகவும் ஒரு வேதனையான ஒரு காரியமாய் மாறிவிடும். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வரும்பொழுது நாம் மிகவும் சோர்ந்து போய் விடுகிறோம். எல்லாரும் என்னை குற்றப்படுத்துகிறார்களே என்று சொல்லி. இப்ப சத்ரு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்த பொழுதும் கூட தாவீது என்ன செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது தாவீதும் அவனுடைய ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு என்ன செய்தார்கள், அழுதார்கள். மனைவி பிள்ளைகள்லாம் ஒரே நாளில் சத்துரு கொண்டு போகும் பொழுது அவளுக்கு வேதனை அதிகமாக இருந்தது, வருத்தங்கள் அதிகமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் செய்ய முடியாத காரியத்தை தாவீது ஒரு காரியத்தை அவன் செய்தான். என்னவென்றால், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனையான நேரத்திலே நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உலகத்தின் முடிவு புரிந்த நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு, நீர் அல்லவா என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, நீர்தான் என்னை பேச சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீர் ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனையான நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படி சத்துரு ஒரு பெரிய இழப்பை கொண்டு வந்து விட்டானே, எங்கள் குடும்பத்தில் இவ்வளவு பெரிய போராட்டம் வந்து விட்டதே, இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை வந்து விட்டதே, சில குடும்பத்துக்குள்ளே குடும்பங்கள் பிரிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் போய் திடப்படுத்திக் கொள்ளுதல் என்றால் தேவ சமூகத்துக்குள்ளே போகுதல். ஆண்டுடைய சமூகத்திலே போய் இருக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். அங்கே தாவீது என்ன செய்தான்? அங்கே அபியத்தார் ஏபோத்தை தாவீதில் கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதனை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். பாருங்கள், அவனோடு இருந்த 600 பேர், இந்த 600 பேரில் தாவீதுக்கு தான் தேவ சமூகத்துக்குள்ளே போனான். மற்ற நபர்கள் யாரும் என்ன செய்யவில்லை, போகவில்லை. அந்த 600 பேரும் அவர்கள் பிரச்சனையான நேரத்தில் மற்றவர்களை கல்லறி, இவன் தான் பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லி கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். ஆனால் தாவீதோ தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் போய் உட்கார்ந்திருக்கும் பொழுது என்ன செய்யணும் ஆண்டவரே? எல்லாரும் என்னை குற்றப்படுத்துகிறார்கள், பார்க்கிறவர்களாம் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், அநேகங்களை அவமானப்படுத்துகிறார்கள், அநேக தவறாய் பேசினாலும் ஆண்டவரே என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, திட்டம் என்ன என்று சொல்லி தேவ சமூகத்தில் போய் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கு பிரச்சனையான நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகளை நம்ப வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், உன்னை நிச்சயமாய் ஒரு நாளிலே இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தாரே, என்னை தெரிந்து கொண்டாரே, அபிஷேகம் பண்ணினாரே. அந்த வார்த்தையை நம்பி தேவ சமூகத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்பி, மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன் சொன்னீரே, தாவீதின் திறவுகளை கொடுப்பேன் என்று சொன்னீரே. இப்படி சில வாக்குத்தத்தங்களை தேவன் சொல்லியிருக்கலாம். நான் உன்னோடு இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லியிருக்கலாம். அந்த வசனங்களால் நினைவு கூர்ந்து அந்த வாக்குத்தத்தங்களை வாயினாலே சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணி நம்மை திடப்படுத்திக் கொள்வது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். பிரச்சனையான நேரத்திலே நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். அந்த வார்த்தை தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், அதை பின்தொடர், அதனை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். நீ பின்தொடர், நீ என்ன செய்வாய்? அதை பிடித்துக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். சத்ரு உங்களுடைய சுகத்தை திருடி கொண்டு போயிருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போயிருக்கலாம், உங்களுடைய எல்லா காரியங்களையும் திருடி கொண்டு போயிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எதெல்லாம் இழந்து போனீர்களோ அதையெல்லாம் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு கிருபை தருகிறார், உங்களுக்கு ஒரு பலன் தருகிறார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இந்த 600 பேரும் அந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டு என்ன செய்தார்கள்? போனார்கள். ஆனால் போகும்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு 200 பேர், அவங்க 400 பேரோடு கூட போனான்.
200 பேரால் விடாய்த்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் பொழுது சில நேரத்தில் சில சோர்ந்து போவார்கள். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய் என்றால் உன் பலன் உனக்கு குறுகிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகாதபடி தேவனாகிய கர்த்தருக்குள் நாம் திட்டப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்குள் நாம் வைராக்கியம் கொள்ள வேண்டும். நாம் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். இந்த ஆபத்து காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தருடைய வார்த்தை நம்பி முன்னேற வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பேச ஆற்றில் வந்த பொழுது அங்கே சிலர் நின்று போனார்கள். எத்தனை 200 பேர் நின்று விட்டார்கள். ஆனால் தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். தாவீது 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். நீங்கள் வருகிறவர்கள் வரட்டும், அவனுக்குள்ளே பிரச்சனையான நேரத்தில் எத்தனை பேர் நம்ம விட்டு போறாங்க என்பது முக்கியமல்ல, எத்தனை பேர் நமக்கு கை கொடுக்குறாங்க என்பது முக்கியமல்ல. நம்ம கூட இருக்கிற கர்த்தர் முக்கியமானவர். 2வது, நம்ம கூட எத்தனை பேர் ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அவளோடு கூட நாம் விடாய்த்து போகாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். அவர்கள் தொடர்ந்து போன பொழுது நடந்த காரியம் என்னவென்றால், அங்கே போகிற நேரத்தில் கூட ஒரு எய்த்தினை வெளியிலே கண்டு அவனை தாவீதிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பம் அங்கே குடிக்க தண்ணீரும் கொடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையான நேரத்திலும் அங்கே ஒரு எய்த்தினுக்கு உதவி செய்த பொழுது அவன் மூலமாய் ஒரு திறவுகோலை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு சில நேரத்தில் பிரச்சனையான நேரத்தில் என் பிரச்சனையே பெருசு, உனக்கு நான் ஏன் உதவி செய்யணும் அப்படி இல்லாதபடி பிரச்சனையான நேரத்திலும் மற்ற பிரச்சனை உள்ள நபர்களுக்காக அவருக்கு உதவி செய்வதற்கு நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது கர்த்தருக்கு மிக பிரியமான ஒரு காரியம். அது நிமித்தம் தேவன் சில திறவுகோலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், சில வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுப்பார். இந்த மனுஷனுக்கு அங்கே அப்பத்தும் தண்ணீர் கொடுக்கப்படும், அவனுக்கு உயிர் வந்தது. அவன்தான் சொல்லி கொடுக்கிறான் எங்கே அங்கே அமலேற்கு தண்டு இருக்கிறது என்று சொல்லி கரெக்டாக சொன்ன பொழுது அவர்கள் போய் அங்கே முறியடித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கர்களை பிடித்து போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எனவே உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். இந்த பிரச்சனையை நினைத்தே நீங்கள் அழுது கொண்டிருக்காதீங்க, புலம்பிக் கொண்டிருக்கிறாதீங்க. தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள், உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதுக்காய் காத்திருங்கள். அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். போகும் பொழுது உங்களுக்கு நீங்கள் விடாய்த்து போகாதபடி தொடர்ந்து நீங்கள் போகும் பொழுதும் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்து கொண்டிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தி அவர் உங்களை நீங்கள் இழந்து போனதெல்லாம் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எனவே பிரச்சனையான நேரத்திலே தாவீது என்ன செய்தானோ அதுபோல நாமும் இந்த பிரச்சனையான நேரத்திலும் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் நினைக்கலாம், எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் என்னை ஒதுக்கி விட்டார்கள் என்று சொல்லி நினைக்காதபடி, ஆண்டவரே நீர் எனக்கு துணையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், நீர் என் பலனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், கர்த்தர் என் கேடகமாக இருக்கிறார், கர்த்தர் என் துணையாக இருக்கிறார். அவர் ஒருவரே அவர் உங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவன். எத்தனையோ சற்றுக்கள் சூழ்ந்திருந்தாலும் சரி, அங்கே 3ஆம் சங்கீதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது இவ்விதமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். எல்லா சத்துருக்களும் அவனுக்கு ஏராளமான எதிரிகள் பெருகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே தாவீது சொந்து போகவில்லை. அவன் என்ன செய்தான் என்றால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட நேரத்திலும் அவன் சொல்லுகிறான், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் என்று சொல்லுகிறான், நீ என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். சொல்லுங்கள், கர்த்தாவே நீர் என் கேடகம் ஆண்டவரே, என் மகிமை என் தலையை நீர் உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். எனவே இன்னைக்கு தலையை உயர்த்துகிற தேவன் அவன் சொல்கிறான், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன் என்றால் கர்த்தர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார், கர்த்தர் என்னை தாங்குகிறவராய் இருக்கிறார். எனவே அவன் சொல்லுகிறான், பாருங்கள், நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனவே கர்த்தர் மேலே எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். தாவீது எப்படி பிரச்சனையை மேற்கொண்டானோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்வீர்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே,
அநேக பிரச்சனைகளை கண்டு நாங்கள் கண்கலங்கி விடாதபடி அந்த பிரச்சனையை உருவ கடந்த தாவீதை போல நாங்களும் பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கு உதவி செய்யும். அந்த பிரச்சனையிலே நாங்கள் ஆண்டவரை தோல்வி அடைவதில்லை. முடிவிலே சத்துருவின் ஆண்டவரை வல்லமையிலிருந்து நீர் எங்களை ரட்சிக்கிறீர். சத்துரு கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தெல்லாம் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் அநேக யுத்தங்கள் நடந்தாலும் கர்த்தராகிய இயேசுவே எங்களுக்காக நீர் ஆண்டவரை யுத்தம் பண்ணுகிறீர். அப்பா, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஜெயத்தை தருகிறீர். இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அப்பா, ஒரு வெற்றியை நீ தருவதற்காக ஸ்தோத்திரம், விடுதலை தருவதற்காக ஸ்தோத்திரம். சத்துரு கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கிருபை தாரும். சுகத்தை இழந்திருக்கலாம், பலனை இழந்திருக்கலாம், ஆத்துமாக்களை இழந்திருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம். எதெல்லாம் உடைய பிள்ளைகளை இழந்தார்களோ திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி அவளை ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக, கிருபையினால் நிரப்புவீராக. தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை தாவீது திடப்படுத்திக் கொண்டது போல இன்னைக்கு திடப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் அவளுக்கு ஒரு வெற்றி நாளா இருக்கட்டும், ஆசீர்வாதத்தின் நாளா இருக்கட்டும், மனமகிழ்ச்சியின் நாளா இருக்கட்டும். உம்முடைய நாமத்தில் இவளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.